ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் டேஸ்டியான சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய டிப்ஸ் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான சர்க்கரை பொங்கல் உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். எந்த கப்பில் பச்சரிசி எடுக்கிறோமோ அந்த கப்லேயே பாதி கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா, இந்த பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். நிறம் மாறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நல்லா வாசனை வரணும். அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அரிசியும் இந்த பருப்பும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிக்கோங்க. இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அரிசியும் பருப்பும் சேர்த்து 1 கப்னா அதுக்கு நம்ம 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். 1க்கு 5ன்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது அளவுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் இது 2 சேர்த்து இருந்தது. நான் 5 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். அதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக வரணுன்னா 1 டம்ளர் பால் சேர்த்துட்டு மீதி 4 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி சூடு பண்ணிக்கிட்டு இருக்கலாம். பால் சேர்த்துருக்கிறதால அது நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கு முன்னாடி குக்கரை மூடிடாதீங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். வந்த பிறகு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா 5லேருந்து 6 விசில் விடலாம். 6 விசில் வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷர்லாம் போகிற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். இப்போ ப்ரெஷர்லாம் போனவுடனே குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்திருக்கு அரிசி பருப்பு ரெண்டுமே. இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக சிம்மில் வச்சு சூடு பண்ணலாம். இப்போ தான் இதுக்கு தேவையான இனிப்பு சேர்க்கணும். நான் வெல்லம் சிரப் சேர்க்கிறேன். எனக்கு ஒரு 1லேருந்து 1.25 கப்பு தேவைப்பட்டது. நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உப்பு சேர்க்கறதுனால சுவை கூடுதலாக கிடைக்கும். அதனால தான். இதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் இந்த ஸ்டேஜில் சேருங்க. அப்போ தான் வாசனை சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதில் முந்திரியும் திராட்சையும் இந்த மாதிரி வறுபட்டு வந்தோடனே பொங்கலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டியான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன அந்த டிப்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே வரும். பாருங்கள், பார்க்கும்போது எம்மியாக இருக்குல்ல. இந்த வருஷ பொங்கல் நீங்களும் இந்த சர்க்கரை பொங்கலோட இனிப்பாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஹாப்பி பொங்கல் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.